ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். அடடா! சிறகடிக்க ஆசை என்ன ஒரு சூப்பர்வான ஒரு எபிசோட். உண்மையிலேயே யாராக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து பொறுமையை இழந்திருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மீனாவை பற்றி அவ்வளோ தவறான வார்த்தைகள், அதுவும் அவங்க திருடிட்டு வந்து கொடுப்பாங்க, அதை வந்து வச்சு குடிப்பார், அந்த மாதிரிலாம் அவரை பற்றி பேசும்போதெல்லாம் கூட சைலண்ட்டாக தான் இருந்தாங்க. ரோட்டில் போய் பிச்சை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மீனாவையும் மீனாவோட குடும்பத்தை பற்றியும் ரொம்ப தரக்குறைவாக பேசினது தான் முத்துவுக்கு இருக்க கொள்ளலை வச்சாரு 2 அடி. உண்மையிலேயே வேற லெவலில் இருந்துச்சு. கரெக்டாக ரவியும் ஸ்ருதியும் என்ட்ரி கொடுத்தாங்க அடித்ததுக்கப்புறம் தான். ஸ்ருதி எதை பற்றியுமே கேட்கல, அவங்க அப்பாவை அடித்ததை மட்டும்தான் அவங்க பார்த்தாங்க. அதனால் கோவம் ஃபுல்லாக முத்து மேலே தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அங்கே நடந்த விஷயங்கள் எதுவுமே வந்து ஸ்ருதிக்கு இப்போ தெரியாது. இப்போது அப்கமிங்கில் ஸ்ருதி வந்து அண்ணாமலை அப்பா வீட்டுக்கு வந்துட்டாங்க. அது எப்படி வந்தாங்க? கோவமெல்லாம் குறைஞ்சு ரவி வந்து கூல் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாரா? இல்ல அண்ணாமலை அப்பா பேசி வர வச்சிருக்காரா? இல்ல முத்து, மீனா போய் மன்னிப்பு கேட்டு வந்திருக்காங்களா? இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. என்ன நடந்திருக்கும் அப்படின்றது தெரியல. இல்ல அங்க வந்து மண்டபத்தில வீடியோ அந்த மாரி ஏதாவது எடுத்து, அத வந்து ரவி காமிச்சு, இல்ல வேற யாராவது காமிச்சு, அத பார்த்து மீனா மேல தப்பு இல்ல அப்படின்றத புரிஞ்சுகிட்டு வந்திருப்பாங்களா? என்னன்றத பத்தி தெரியல. எது நடந்திருந்தாலும் அப்பாவ அடிச்சது தப்பு அப்படிங்கிற விஷயத்துல வந்து அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அப்கமிங் வந்ததுக்கப்புறம் கூட மீனா கிட்ட நார்மலா பேசுவாங்களா? முத்து மேல இருக்கிற கோவத்த மீனா கிட்ட காட்டுவாங்களா? அப்படிங்கிறத பத்தி தெரியல. அவங்க ஆனா மீனா பாவம், மீனா பாவம்ன்னு இதுவரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு மேல அத சொல்லுவாங்களான்றதும் தெரியல. அவ திருடி அப்படின்றத வந்து அவங்க அம்மா, அப்பா வந்து ஸ்ருதிக்கு பதிய வச்சு அனுப்புவாங்களோ என்னவோ! அப்கமிங் இன்ட்ரஸ்டிங்கான ட்ராக் இருக்கு. நாளைக்கு இன்னுமே கூடுதலான ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ட்ராக். என்னன்னா, வீட்ட விட்டு வெளில போணும் முத்து, மீனாவ சொன்ன உடனே, அப்பாவும் நானும் கிளம்புறேன். என் பையன் கூப்பிடுறான் நான் போறேன் அப்படின்ன உடனே, இங்க முகமே மாறிடுச்சு அம்மாவுக்கு. இப்போ அண்ணாமலை அப்பா வீட்ல இருக்கணும்னா, இவங்க வந்து வெளில போக்கூடாது அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்கா இருக்காரு அவருமே. அம்மாவுக்குமே வேற வழி கிடையாது. முத்துவ வந்து வெளில சொல்ல மாட்டாங்க இதுக்கு மேல. அப்கமிங் ஸ்ருதி எப்படி வரப்போறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. பார்க்கலாம் வெயிட் பண்ணி. ஆனா வந்தாச்சு ஸ்ருதி வீட்டுக்கு.